ஹலோ நண்பா, வந்தாச்சா? இப்போ Stay racist or lose yourself in the maze of your own mind. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி கலர் கலராக கொடுத்து வச்சிருக்கான். ஓகே, இதுதான் அந்த ஈவோ பண்டில். இன்றைக்கி எவ்வளோ டைமை பார்த்துக்கோங்க. கரெக்டாக 11 கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டோன் தான் போல இருக்குது. இந்த ஸ்டோன் இருக்கிறது தான் ஐயோ எவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்பின்னு முடிச்சு விட்டானுங்க காய்ஸ். என்ன காய்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு ஏதோ அதிசயம் நடக்கும்னு நினச்சா இது ஒன்றுமே எனக்கு கொடுக்கல. ஓகே ஓகே, கன் கிரேட்டு ஒன்றத்துக்கும் ப்ரோஜனம் இல்லாத கன்ஸு. அடுத்து வேறு 5 ஸ்பின் மறுபடியும் கொடுத்துருவோம். ஒய் ஏயோ இனி அது பரவாயில்ல. டோக்கன் கொடுத்துருக்கான். மறுபடியும் 2 கன் கிரேட் கொடுத்துருக்கான். எல்லாமே டோக்கனாக இருந்தால் நம்ம சீக்கிரமாக எனக்கு கிடைக்கும். எல்லாம் சீக்கிரம் டோக்கனாக கொடுங்க. அதிகமாக டோக்கன் கொடுத்தா நல்லா இருக்கும். முன்னாடியே பண்டல் விட்டு கொடுத்தோம்னா அப்படியே வாங்கிட்டு ஜாலியாக பேசிட்டேன். 1 இதில் எதுவும் தரவே இல்லை. பரவாயில்ல, 4 டோக்கன் கொடுத்துருக்கான். கன் கிரேட் 1. அதுனா 2 டோக்கனா? சார் 4 வச்சுருங்க. டோக்கன் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கான். ஒரே ஒரு கன் கிரேட் 1 கொடுத்துருக்கான். ஆனால் கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருந்தா ஏன்னா பைக் எடுத்துக்கிட்டா போட்டாச்சு. இதில் வந்து நமக்கு வந்து என்ன சுத்தியெல்லாம் கொடுக்குறீங்க? சுத்தியெல்லாம் நமக்கு தேவை. ஐயோ இந்த லோட் அவுட்டு கேஸ் தான் கொடுத்தாலே கொஞ்சம் வெறி ஆகுது. குப்பிட்ஸ் காரா அது? அப்புறம் மறுபடியும் டோக்கன் பரவாயில்ல. மறுபடியும் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குப்பிட்ஸ் கார் கொடுத்து டோக்கன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்பின், ஒரு ஸ்பின்னு போட்டு பார்த்தேன். இதுலேயும் எதுவும் கொடுக்கல. அச்சா, அப்போ 2000 டைமண்டுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. 1000 டைமண்ட் கொடுப்பாங்களா? ஐயோ கொடுக்கவே மாட்டானுங்க. இருக்கு 2 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க காய்ஸ். என்ன காய்ஸ் இது? எடுத்தோடனே 2 டோக்கனா? நல்ல இதுதான். 2 கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு கம்மி டைமண்ட்ல எடுத்துருவாங்க. எதுவும் வரல. அப்போ அந்த எஃபெக்ட் வரும், அந்த வைப்ரேட் ஆகுது, அப்புறம் ஒரு சவுண்டு, அது ஏதோ ஒன்று ஸ்பேஸ் இருக்குது எதுவும். அப்போ அப்படின்றப்ப புரியுமா? ஒரு ஈவோ பண்டலுக்கும் எப்போதுமே வருஷம் ஒரு அனிமேஷன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்றான். போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் எதுவுமே இல்லை. ஒன்றுமே கொடுக்க மாட்டேறான் எதுவுமே. அடுத்து போடு. அப்புறம் என்ன? ஐயோ என்ன மொக்கம் மாறாக என்ன? ஐயோ கிடையாது. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கைஸ். அவன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் பிடுங்கிறது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இனி இதில் ஒன்றுமே இல்லை. கிரேட்டு தான் கொடுக்கலாம். கிரேட்டு கொடுக்குறத ஒரு அதுவே பர்மனெண்ட் இல்லையுமான்னு அவ்வளோவா இவ்வளோலாம் ஆசைப்படக்கூடாது. இப்போ இது மாதிரி போட்டுக்கலாம். அடுத்த ஸ்பின்னு என்ன இருக்குது நமக்கு? ஒன்றுமே இதுலேயும் ஒன்றும் கிடைக்கல. ஏதோ கொஞ்சம் பவுச்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு இது போனது கன் கிரேட்டு உண்மையிலே குப்பிட்ஸ் காரோ நல்ல கன்னு தான். ஈவோ பவர் தான். இது பெர்மனண்ட் விழுந்துருச்சா? போயிட்டு பார்க்கணும். சரி, அது போயிட்டு அப்புறம் லேட்டாக பார்த்துக்கிறோம் கைஸ். இது கங்க்ரோச். அடுத்து நவுத்து அவ்வளோதான். இதில் ஒரு ஸ்டோனு நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு 3 ஸ்டோன் இருக்குது. இப்போ வந்து நம்மகிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குது பேலன்ஸு? 7000 டைமண்ட் கிட்ட இருக்குது. பரவாயில்ல, கம்மியான டோக்கன் ஆகிடும் போல இருக்குது. அப்போ இன்றைக்கி கம்மியான டைமண்ட் வந்து நம்ம எடுத்துடலாம். எப்படி ஒரு 1000 டைமண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 1000 டைமண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அடுத்த டைமண்ட் அட்டன் நல்லா ஈஸியாக இருக்கும். இதில் ஒன்றுமே கொடுக்கல. இதெல்லாம் 50 மணி பிரயோஜனம் பழத்து மறுபடியும் மேடு கொடுக்கலாண்டே. மொத்தமாக ஒரு 8000 டைமண்ட்னா ஃபிக்ஸ்டு ரேட் எடுத்துக்கா. ஏன்டா இப்படி கொடுத்துருங்க?
சபா இல்லைனா அந்த 60 ஸ்பின் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த கொஞ்சம் டைமண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 300 டைமண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தா கூட நம்ம சீக்கிரமாக எடுத்துக்கலாம். அவ்வளோ நேரம் முடிஞ்சு போர் அடுத்து போர். அப்புறம் இன்னொன்று, இந்த பண்டில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா அது அப்படியே ஸ்பின்னில் இருக்குது. நான் அது பேசுவேன். இப்போ பண்டில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லும்போது ஒன்றும் நல்லா இல்லை. எல்லாம் மண்டை மட்டும்தான் நல்லா இருக்குது. இந்த லுக் சேஞ்சர்னு இருக்கும்போது இந்த லுக் சேஞ்சரில் உள்ள ஹெட்டு மட்டும்தான் நல்லா இருக்குது. அதே இந்த லுக் சேஞ்சர் இல்லாமல் இருக்குது அது ஹெட்டு மட்டும்தான் நல்லா இருக்குது. ஹெட்டும் மாஸ்க்கும் தான் நல்லா இருக்குது. இதில் வந்து அதை பாடியும் பாட்டம் எதுவுமே சொல்கிற அளவுக்கு எதுவும் நல்லாவே இல்லை. எந்த ஒரு காம்பினேஷன் அவ்வளோ போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். எல்லாம் மொக்கையாக தான் இருக்கும். பிளாக்கும் சரி, பிளாக்கும் சரி, அந்த ப்ளூவும் சரி. பிளாக் அண்ட் ரெண்டு கலர். அப்புறம் அந்த ப்ளூவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதெல்லாம் ஹெட்டு மட்டும்தான். இதில் அந்த எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். அந்த அரைவல் நிமிஷம் நல்லா இருக்குது. மெடிக்கேட் எஃபெக்ட் மெயினாக காரணம் ஒரு மெடிக்கேட் எஃபெக்ட் இல்லை அப்படின்றதுனால தான் அந்த மெடிக்கேட் எஃபெக்ட் நான் எடுத்திருக்கேன். மெடிக்கேட் எஃபெக்ட் இல்லை, ஆனால் இதில் வந்து அந்த மெடிக்கேட் எஃபெக்ட் இருக்குதுன்னா ஸோ அதனால தான் இதுக்கு நான் ஸ்பின் பண்ணவே வரேன். இதுக்கப்புறம் நம்ம சொல்லும்போது வந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்பின் பண்ணுவோமா கூட தெரியல. அடுத்த மாதம் அடுத்த ஸ்டோன் கொடுத்துட்டாங்க. ஒரு ஸ்பின் தான் பண்ணேன். அது வந்து கரெக்டாக அதுக்கு வந்து ஒரு 50-60 ஸ்பின்னு கரைச்சி தான் அவன் கரெக்டாக தான் கொடுத்துருக்கான். பிடிங்கிட்டு தான் கொடுத்துருக்கான் சும்மா. ஆனால் அதே மாதிரி அந்த ரெண்டாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மொத்தமாக இப்போ ஸ்பின் மட்டும் 4 ஸ்டோன் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு ஸ்டோனில் தான் இருக்குது. கொடுப்பானா? கொடுக்கல. ஐயோ, இதுலேயும் கொடுக்கலையா? சூப்பர். இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பிடிங்கிடுவான். வீட்டுக்கு போயிடுவான். அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ண வேணாம். டப்பு ஸ்பின் பண்ணலான்னு தோணுது, ஆனால் பண்ண வேணாம் தோணுது. அதனால் ஓரளவுக்கு வேகமாக ஸ்பின் பண்ணிட்டுருக்கேன் ஸ்கிப் அடிக்காமல். கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு 50 ஜெல்லி ப்ராடக்ட்ஸுக்கு எதுக்கு மேலே கங்க்ராச்சுலேஷன் தெரியல. இது ஒரு இதுன்ட்டு சரி. ஓகே, இது எதுவுமே இல்லை. கஷ்டம் மொக்கையாக வந்துட்டுருக்கு. வேஸ்ட்டு. ரேட்டாக கொடுத்த பரவாயில்ல. சீக்கிரமாக அந்த வவுச்சரை கொடுத்தாங்க கூட சீக்கிரமாக பண்டில் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். கன் கிரேட்டு கொடுக்கலாம். ஓகே, கன் கிரேட்டு கூட பிரச்சனை இல்லை. அதில் இன்னொன்று அந்த லோடவுட்டு கொடுக்கலாம். பாதான் ஏற்றுங்களா என்னன்னு பாது. சரி, ஓகே, இருந்துட்டு போட்டோம். அடுத்து இன்னொரு இந்த ஸ்பின்னு நமக்கு கிடைக்குமா? இல்லை, கிடைக்கல. இல்லை, அது ஒரு வைப்ரேட் ஆகலப்பா. பல்க் வாங்கிட்டு இப்பா கிடைக்குமோ அப்படின்னு கிடைக்கல. ஏன்னா எந்த ஒரு சவுண்டும் இல்லை, வைப்ரேட் ஆகலை. அடுத்து ஸ்பின் பண்ணுவோம். மறுபடியும் நான் 5 ஸ்பின் பண்ணுவோமா? 5 ஸ்பின் வச்சுக்கோ, ஜாலியாக என்ஜாய். இல்லைப்பா, இல்லை, இது பிடிக்கும் நமக்கு. அடுத்த ஸ்பின் என்ன போடும்? வெயிட் பண்ணு. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு இந்த டோக்கனா 5 டோக்கன் கரெக்டாக வந்து கொடுத்துட்டோம். இது வந்து நம்ம எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பின் பண்ணும்போது 9300 டைமண்ட் நினைக்கிறேன். ஒரு 4800 ஒரு 1000 டைமண்ட் வச்சுக்கோங்க. 4800. ஆனால் 5000 இருக்கும். 4800 டைமண்ட் வந்து இப்போதைக்கு எடுத்துருக்கேன். ஒன்றுத்தையும் இப்போ பார்த்து க்ளைம் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக்கு இதில் வந்து இந்த வரிசையாக வைக்கிறதுல வந்து எல்லாமே மொக்கையாக வச்சுருக்கான். அந்த க்ளோவால் வச்சுருந்தா கூட ஓகேவாக இருக்குது. வந்து எடுத்தாச்சு. நமக்கு வந்து என்ன நம்பர் வரப்போகுதுன்னா 10,513 10,513 சொல்லக்கூடிய அந்த எடிஷன் கோட் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே இவ்வளோ பேர் எடுத்துருக்காங்க. பரவாயில்ல காய்ஸ், இன்னும் நிறைய வேகமாக போயிட்டுருக்கு. இவ்வளோ பேர் எடுத்துகிட்ருக்காங்க. பரவாயில்ல. நமக்கு நம்பராக தேவை, நமக்கு பண்டில் தான் தேவை. நம்பர் வச்சு நம்ம இருக்கோம். எதுக்காக இப்போ மறுபடியும் ஸ்பின் பண்ணுறேன்னா அது எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு 3 வவுச்சர் கிடச்சி. அதனால் மறுபடியும் எனக்கு இன்னொரு டவுட்டு ஐஸ். மறுபடியும் இதில் யூஸ் பண்ணி மறுபடியும் ஸ்பின் பண்ணிட்டு அந்த வவுச்சர் டோக்கன் மறுபடியும் பண்டில் கொடுத்தாங்க. அதுக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்கன்னு தான் தெரில எனக்கு. ஆனால் அப்படி பண்ணணும்னா டைமண்ட் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதை விட்டுருவோம். அந்த டாப்பிக்கே வேணாம் நமக்கு. இது வால்ட்டுக்குள்ளே போகுமா? இது இப்போ தான் வந்து எஃப்எஃப்னு போட்டு வரும். ஓகே, இதுதான் நான் சொல்லுது. நான் சொன்னது கரெக்டு தான். ஓரளவு நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மற்ற பண்டலோட போதும்போது அந்த இடத்துக்கு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்கின்னியாக ஒல்லியாக இருக்குது பார்த்தீங்களா? அது இந்த எஃபெக்ட்டுக்காக தான்.
மெடிக்கெட் எஃபெக்ட் இதுக்கெல்லாம் அந்த ஜம்ப் எஃபெக்ட் இதுக்காக தான் இந்த பண்டில் நான் எடுத்தேன் ஆக்சுவலாக. இந்த புக் கூட ஏதோ சொல்லலாம், அதுவும் அந்த பிளாக் மட்டும்தான் நல்லா இருக்கு, அதுவும் அதில் மண்டை தான் கொஞ்சம் ஓகேவா இருக்குது. அப்புறம் இந்த ப்ரொஃபைல் பேனர் தரா பேனர் அந்த பேனரே வச்சுப்போம். இதில் இது கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க காய்ஸ். பேனர்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து பேட்டில் கார்டு வந்து அந்த பண்டில் எடுத்தால் கொடுக்குறாங்க. ஆனால் பேட்டில் கார்டுக்கு பதிலாக நம்ம டிஎம்எட் வச்சுருந்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் டிஎம்எட். ஏன்னா என்கிட்ட டிஎம்எட் சொல்கிற அளவுக்கு நமக்கு நம்ம பார்த்து அடிச்சுதான் பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து இந்த லுக் சேஞ்சர் பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த பிங்கா ப்ளூ கலர் ப்ளூ அண்ட் பிங்க் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மண்டை தான் கொஞ்சம்